விமான நிலையத்தில் இருந்து வருகிற வழியில் அந்த வாகனத்தில் சுற்றி நகர விடாம சதி செஞ்சது யாரு? அவர் ஒரு சொகுசு பேருந்தில் வர்றாரு, அந்த வண்டியை நகர விடாம சுத்திலும் மறிச்சு நின்றது திமுக காரங்க கிடையாது, வேற எதிர்கட்சிக்காரங்க கிடையாது, பிஜேபி காரங்க கிடையாது, கம்யூனிஸ்டுகள் கிடையாது, அதிமுக காரங்க கிடையாது. அந்த வண்டியை இஞ்சு இஞ்சா நகர விடாமல் பார்த்துக்கிட்டது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஆற்றல் மிக்க தொண்டர்கள். அப்போ ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 நிமிஷத்தில் கடக்க வேண்டிய தூரத்தை ஒரு 5 மணி நேரமாக ஆக்கக்கூடிய சாதனை மிக்க, மதிநுட்பம் மிக்க, ஆற்றல் மிக்க அறிவாளிகளை அந்த கட்சியில் பெற்றிருக்கிறாருங்கிறது மூலமாக விஜய் நம்ம பாராட்டி தான் ஆகணும். நான் என்ன கேட்குறேன், தனி ஃப்ளைட்டில் வர்றாரு, இந்த தகவலை எதுக்கு நீ தெரிவிக்கிற? ஏர்போர்ட்டுக்கு கூடணுங்கிறக்காவா? அங்கே இருக்க பேரிக்காட்டை உடைக்கணுங்கிறக்காவா? எதுக்கு அந்த தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும்? நேரடியாக இத்தனை மணிக்கு இந்த இடத்துல கூடுங்க, திருச்சி மரக்கடை பஸ் ஸ்டாப்பில் இந்த இடத்துல கூடுங்க, இந்த இடத்துல விஜய் வர போகிறாருன்னா அங்கே கூடுங்க. அவர் வருகைக்கு இடையூறு செய்வதற்கு அவன் கட்சிக்காரனையே மெச்சூரிட்டி இல்லாதவன், ஆர்வ கோளாறாக இருக்கிறவன், அறவேக்காடாக இருக்கிறவன், ஆஃப் ஆயிலாக இருக்கிறவனையெல்லாம் கொண்டு இஞ்சு இஞ்சா நகர விட்டது யாருடைய குற்றம்?